செய்யக்கூடியவர்கள் தொடக்கத்திலேயே பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்கள், சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் இவைகளை எல்லாம் முடித்து விட்டால் பிள்ளைகளை பார்ப்பதற்கு, அந்த பரிசுகளை பெறுகிற போது அந்த காட்சியை படம் பிடிப்பதற்கு, அந்த நம்முடைய கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வரக்கூடிய பெற்றோர்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டு அந்த நிகழ்வு நிறைவடைந்த உடனேயே அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அது இயல்பு. ஆனால் அவர்களுடைய வருகையை பயன்படுத்திக் கொண்டு கல்வி விழிப்புணர்வை அவர்களுடைய தாகத்திற்கு ஏற்ப கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற பொது பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. எனவே இனிமேலாவது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது பிள்ளைகளுக்கான பரிசளிப்பு, சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வு இவைகளை எல்லாம் நிறைவான பகுதிகளை வைத்துக் கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இங்கே நான் மேடையிலே அமர்ந்திருக்கும் போது வீக்களத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்களுக்கான தொடக்கப்பள்ளி இவைகளுக்கெல்லாம் உருது ஆசிரியர்கள் இன்னும் போடாமல் தமிழக அரசு தாமதித்து வருகிறது. உருது ஆசிரியர் ஒருவர் இருந்தார், அவரும் மரணித்து விட்ட இந்த நிலையில் பல்வேறு முறையில் பல்வேறு நேரங்களிலே கோரிக்கை விடுத்து கூட அது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை தந்திருக்கிறார்கள். உருது ஆசிரியர் ஏறத்தாழ 83 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயத்தில் ஏற்கனவே இருந்த அரசு முழுமையாக அதனை புறக்கணித்து விட்ட காரணத்தினாலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியில் அந்த சுமை ஏற்றப்பட்டு உருது ஆசிரியர்கள் இதுவரையிலும் 51 பேர் நாடு முழுவதும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 32 பேர் பணிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் மீதம் இருக்கிறது என்கிற தகவலை கல்வி இலாக்காவின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். எனவே இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கு ஏற்ப எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே மிக விரைவில் வீக்களத்தூரிலே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய இந்த பள்ளிகளுக்கும் உருது ஆசிரியர்களுடைய நியமனத்தை உருவாக்குவதற்கு என்னுடைய முயற்சியினை நான் நிச்சயமாக காட்டுவேன் என்கிற உறுதிப்பாட்டினை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு நம் முன்னால் சவாலாக இருப்பது சமச்சீர் கல்வி பாடத்திட்டம். சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தவுடனேயே அதனை ஆழ்ந்து சிந்தித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதல்வர்களிடத்திலும் விளக்கமாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய உண்மை, சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தின் காரணத்தினால் ஓரியண்டல் பள்ளி கல்வி திட்டத்திலே இருக்கக்கூடிய அரபி மொழி பாடங்களும் தொடர்ந்து வழங்கப்படக்கூடிய உருது மொழி பாடங்களும் பாடத்திட்டத்திலேயே இல்லாமல் போய்விட்ட அந்த கோலத்தை, அந்த அவலத்தை எடுத்து காட்டி சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமானோர் உருது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பகுதிகளையும் அதற்கு எடுத்துக்காட்டாக வட ஆற்காடு மாவட்டத்தை போன்ற பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி, நான் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய வேலூர் தொகுதி வட ஆற்காடு மாவட்டத்தை சார்ந்தது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து சான்றோர் பெருமக்களால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களில் எல்லாம் உருது மொழிதான் முதன்மை மொழியாக கற்பிக்கப்படுகிறது. இந்த உருது மொழி அறவே இல்லாத அளவுக்கு சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் ஒரு நெறிமுறை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஓரியண்டல் கல்வி பாடத்திட்டத்தின் மூலமாக அரபி கல்வியை மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு இப்பொழுது அறவே வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தையும் சுட்டிக்காட்டி, சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்திற்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். அரசுக்கு எல்லா நிலைகளிலும்
ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குறைபாட்டினை தீர்த்து வைத்து அதற்கு சரியான தீர்வு முறையினை வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதனை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்ற போது அதனை கனிவோடு ஏற்று பரிசீலனை செய்வதற்கு ஏற்ப பள்ளி கல்வித்துறை இலாக்காவிற்கு அந்த நம்முடைய வேண்டுகோளை அனுப்பி வைத்திருந்தார். அதற்கு பிறகு உருது மொழி பாடத்திட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்மை அணுகி விவரமான விளக்கமான அறிக்கைகள் தந்தார்கள். அவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு பள்ளித்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கலந்துரையாடல் செய்து இறுதியாக சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் உருது மற்றும் அரபி மொழி பாடங்கள் சேர்க்கப்படும் என்கிற ஒரு தீர்வினை இன்றைக்கு தமிழக அரசு தந்திருக்கிறது. அதற்கு உரிய ஜிஓ அரசு ஆணையை வெளியிடுவதற்கு சில காலம் அவகாசம் எடுக்கும். சில காலம் என்று சொன்னால் 2 அல்லது 3 வாரங்கள் என்கிற அளவிலே தான் இருக்கும் என்கின்ற தகவலையும் நம்மிடத்தில் தந்திருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தின் மூலமாக நம்முடைய சமுதாயம் இழந்துவிட்ட இந்த உருது மொழி அரபி மொழி பாடத்திட்டங்களை மீண்டும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் கொண்டு வருவதற்குரிய ஏற்பாட்டினை அரசியல் தீர்வு என்கிற வகையிலே சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதித்துவ சபையாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் சபை முஸ்லிம் லீக்கின் சார்பாக வேண்டுகோள்கள் வைக்கப்பட்டு இன்றைக்கு அதற்குரிய தீர்வு வெளிவர இருக்கிறது என்கிற நல்ல செய்தியினையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவ்வப்போது ஏற்படக்கூடிய இது போன்ற தொய்வுகள் அரசியல் ரீதியாகத்தான் தீர்வு காண வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி தீர்வுகள் காணப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய சமுதாயத்தவர்கள் அவசர கோலத்தில் ஆத்திரப்பட்டு சில உணர்ச்சிகளுக்கு தங்களை உள்ளாக்கி கொண்டு ஏதோ தனிப்பட்ட சில பலன்களுக்கு பயன்களுக்கு தாரை வார்த்தவர்களாக தங்களுடைய உழைப்பை செலுத்திக் கொண்டு இளைஞர்களை அந்த உணர்ச்சி வலைக்குள் உள்ளாக்கி வரக்கூடிய நல்ல தீர்வுக்கு கூட பாதகமான ஒரு சூழலை அமைந்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் சில நிகழ்வுகள் நடந்து விடுகின்றன என்பதுதான் நமக்கு வேதனையை தருகிறது.